மோகனா, நீ எழுதின கண்டதும் காதல் முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க சார்? முதல் அத்தியாயமே ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே நாட்டுல நடக்கிற மத்த விஷயங்களையும் எழுதுன்னு சொல்றாங்க. எழுதுறேன் சார். எந்த விஷயம் எழுதணும்னு சொல்லுங்க. நம்ம சிட்டில நிறைய பெண்கள் விபச்சாரத்துல ஈடுபடுறதா சொல்றாங்க. ஆமா சார். அது எப்படிமா உனக்கு தெரியும்? தினமும் பத்திரிக்கையில விபச்சாரத்தை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே தானே சார் இருக்கு. ரொம்ப அட்வான்ஸா இருக்கியம்மா. நான் பெண்கள் விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கே போய் சம்பந்தப்பட்ட அந்த பெண்களை பேட்டி எடுத்து கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். நம்ம பத்திரிகைக்கு நீ ஒரு பெரிய அசெட்டுமா. தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன மதன், அம்மா ரொம்ப வேலையா? இவ்ளோ சோர்வா வரீங்க? ஆமாங்க, குளிச்சுட்டு வெளியே போகணுங்க. என்ன நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வெளியில போறேன்னு சொல்றீங்க? ஏதாவது ஓவர் டைமா? ஐயோ, ஓ மை காட், ஓவர் டைமா? என்னால முடியாதுங்க, பசிக்குதுங்க. ஹோட்டலுக்கு போகணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த அந்தரங்கம் பத்திரிக்கையில வந்திருக்கிற கண்டதும் காதலுங்கிற இந்த தொடரை படிங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. சரிங்க, ஹோட்டல்லே படிச்சுக்கிறேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன சாப்பிட்றீங்க? 2 பரோட்டா, வெஜிடபிள் குருமா. கொஞ்சம் லேட் ஆகுமே. பரவாயில்லடா. சரி சார். அபலை பெண் பரிமளாவின் கண்டதும் காதல் உண்மை தொடர். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. நீங்க என்ன மேடை பாடகியா? என் உள்ளத்து வேதனைகளை நான் பாட்டா பாடினேன், அவ்வளவுதான். உங்க வேதனைகளை தீர்க்கறதுக்காக நான் வேணா உங்க வாழ்க்கை துணை வேணா வரலாமா? என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இது இன்னைக்கு இப்போ எடுத்த முடிவில்லை. உங்களை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணி ரசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது உங்களை தாங்க பண்ணிக்குவேன். வாங்கல, பேசிக்கிட்டே போகலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையங்க. பெரிய பணக்கார குடும்பம். ஊரில் நிறைய சொத்து இருக்கு. எங்கள் மாமா பொண்ணை என் தலையில் கட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆமாங்க, மனசுக்கு பிடிக்காத பொண்ணை எப்படிங்க மனைவியாக ஏற்றுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. என்னங்க அது புரியாத விஷயம்? அது எப்படி ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை கண்ட உடனே காதல் வரும்? காதல் வர்றதுக்கு வருஷமோ மாசமோ தேவையில்லைங்க, வெறும் ஒரு நிமிஷமே போதும். அம்மா, ஒரு வரன் வந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா ப்ளீஸ், இனிமே எனக்கு இந்த வரன் பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏம்மா? பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்க. மாப்பிள்ளையோட அழகு, வயசு இத பத்தி எல்லாம் கவலைப்படாம அலங்காரம் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கணும். அப்பா, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. ஏதோ ஒரு ஷோகேஸ் பொம்மையை பாக்குற மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கேட்கணுமேங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. உனக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னு. அப்பா, இந்த டேலண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குப்பா. இதெல்லாம் முடிஞ்சு உங்களால பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்விமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்கன்னு. அவங்க கேக்குற இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமாப்பா? அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அப்பா, உங்ககிட்ட என்னைக்குமே அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. ப்ளீஸ் பா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க. சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க. விஷயத்த சொல்லுங்க சார், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். வீடுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, நேத்து யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, என்னாச்சு? எல்லா ஆம்பளைங்களுமே பொண்ணை விட பொண்ணு மேலதான் குறியா இருக்காங்க சார். அதனால இனிமே எனக்கு மாப்பிள்ளையே பார்க்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ரொம்ப கரெக்டான டிசிஷன். நானும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க சார்? நீ என்னோட பிஏ தானே? அதுல என்ன சந்தேகம்? அதனால தான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன்ல. பிஏன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா பரிமளா? தெரியுமே, பர்சனல் அசிஸ்டன்ட். கம்பெனியோட விவகாரங்கள் எல்லாம் உனக்கு தெரியும், ஆனா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுங்க சார். சொல்ல தர்ம சங்கடமா தான் இருக்கு. என் மனைவிக்கு 2 காலும் ஊனம், நடக்கவே முடியாது. பிறவிலேயே அந்த குறை. ஏன் சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த குறை உங்களுக்கு தெரியலையா? கல்யாணத்தப்பவே எனக்கு நல்லா தெரியும்.
ஆனா பணத்தால என்னை விலைக்கு வாங்கிட்டாங்க. பண தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா உடல் தேவை என் மனைவி கிட்ட கிடைக்காத அந்த சுகத்தை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. பதட்டப்படாத பரிமளா, உன்னோட தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன். என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய மாசம் 10,000 தரேன். எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் அங்க வச்சுக்கலாம். ஐ வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிமாண்ட்ஸ். நாளையில இருந்து உங்க கம்பெனிக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். உங்களை மெயின்டைன் பண்ற பொண்ணை பார்த்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. வண்டியை நிறுத்துங்க. நான் தப்பான பொண்ணு கிடையாது சார். இனிமே உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சா அது எனக்கு தான் அசிங்கம். என்னங்க அமைதியாக இருக்கீங்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நாளைக்கே எங்கள் அம்மா கிட்ட உங்களை கொண்டு போய் காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களை எந்த விதத்துலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே? பாருங்க, உங்ககிட்ட பேசுனதுமே ஸ்டார்ட் ஆகாத பைக் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கிளம்புறேங்க. வெரி குட் டிசிஷன். தேங்க்யூங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பி சீட்டர் ப்ளீஸ். நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, உன் மனசை மாத்திக்கிட்டியா? நான் இப்போ இங்க ஆபீஸ்க்கு வந்தது உங்ககிட்ட ஒர்க் பண்றதுக்காக இல்ல. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண சேலரி பேலன்ஸை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். வாங்கிக்க, தந்துடுறேன். ஆமா, நீ வேற எங்கேயாவது வேலைக்கு சேர போறியா? இல்ல சார், நான் வேற ஏதாவது ஆபீஸ்ல சேர்ந்தா கூட இதே பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ணணும். கடவுள் எனக்கு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் பெரிய பணக்காரர். சோ நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. சமையல் சட்டியிலிருந்து துள்ளி தப்பிக்க நினைச்ச மீன் அடுப்பு நெருப்புல விழுந்துருச்சான். அழகான பாய் ஃப்ரெண்டா? அவன் எங்க வேலை செய்யறான், எங்க இருக்கிறான், இதெல்லாம் கேட்டியா? தப்பி ஓடுற மானுக்கு புலி புத்தி சொல்ல தேவையில்லை. என் சம்பள பாக்கிய கொடுக்குறீங்களா? இந்தா, உனக்கு அதிகமாவே கொடுக்குறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்னு என்னால சொல்ல முடியாது. தேங்க்யூ. Poor girl. நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா வந்துடணும். ஓகே. ஏய் நிலே, என்ன தைரியம் இருந்தா எவனோ ஒருத்தரோட பைக்ல வீட்டு முன்னாடி இறங்கி அவனுக்கு டாட்டா வேற காட்டுவேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எவனோ ஒருத்தன் இல்லப்பா, என்னோட வுட்பி. என்ன சொல்ற? நாளைக்கு காலையில நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்போ உங்க அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரியும். என்ன திமிரு இருந்தா இத பத்தி என்கிட்டயே சொல்லுவேன். கத்தாதீங்கப்பா. வரதட்சணை கொடுக்க முடியாம ஒரு வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அவ சம்பாதியத்துல வயத கழுவுறீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? நாளைக்கு காலையில நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், இன்விடேஷன் இல்லப்பா. என்ன ரமேஷ் இது, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன உங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதா சொன்னீங்க? போகலாம். முதல்ல ஒரு நாள் இங்கே தங்கி நம்ம கல்யாண விஷயத்தை அம்மா கிட்ட மெதுவாக பேசி அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். வா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பரிமளா. எல்லாம் உன்னால தான். நீ எனக்கு கிடைச்சது இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபீலிங்ஸுக்கு தேங்க்ஸ் ஐயா. ப்ளீஸ் ரமேஷ், தொடாதீங்க. முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன தாராளமா தொடலாம். சாரி பரிமளா, நான் ஊருக்கு போய் நம்ம கல்யாணத்தை பெரிய லெவல்ல பண்ணலான்னு யோசிச்சதுனால இந்த தாலியை பத்தி மறந்துட்டேன். இப்ப அம்மா கிட்ட பேசுறேன், கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். ஹலோ ஹலோ அம்மா, நான் ரமேஷ் பேசுறேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாடா, உனக்கு எங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எனக்கு பிடிக்காத அத்தை பொண்ணை என் தலையில கட்டி என் வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கேன். அவ ரொம்ப அழகா இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் கல்யாணம் பண்ணா அவ்வளோதாம்மா கல்யாணம் பண்ணிப்பேன். என்னது கல்யாணமா? என்னடா என் தலையில இடிய போடுற? பரிமளா கிட்ட நீயே பேசுமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. பயப்படாம தைரியமா பேசு. உன் பேர் என்ன? பரிமளா. சொல்லு. அத்தை. என்னது அத்தையா? என்ன தைரியம் இருந்தா என்ன அத்தைன்னு கூப்பிடுவேன்? ஒரு வயசு பையன் கூட ஹோட்டல் ரூம்ல தங்கி தாலி கட்டிக்காமலேயே குடும்பம் நடத்த துணிச்சிட்டியா? என்ன வசியம் பண்ணிடி அவனை முந்தானையில முடிச்சு வச்சிருக்க? என்ன பேச்சையே காணோம்? இதை பாருங்கம்மா, நீங்க சம்மதிச்சிங்கன்னா ஊர் வரவெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். உங்களுக்கு ஒரு வாரம் நான் டைம் தரேன். முடிஞ்சா உங்க மனசை மாத்திக்கங்க. இப்ப புரியுதா நான் எதுக்காக ஹோட்டல் கூட்டிட்டு வந்தேன்னு? எல்லாம் உனக்கு போக போக புரியும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த ஹோட்டல்லயே தங்கி இருக்க போறோம். அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். அம்மாவுக்கு கொடுத்த ஒரு வாரம் கெடு முடிகிற வரைக்கும் எங்க அத்தை வீட்டில் கொண்டு போய் உன்னை தங்க வைக்கிறேன். அங்கேயே தங்கிடு. அத்தையா? இது வரைக்கும் என்கிட்ட அவங்கள பத்தி சொன்னதே இல்ல. அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க. டான்ஸ் கத்துக்கிற நிறைய பொண்ணுங்க அங்கேயே தங்கியிருக்காங்க. நீ அத்தை பாதுகாப்புல தங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் பொழுது போகும். நானும் நேரில் அம்மாவை போய் பார்த்து அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்து உடனே உன்னை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் தினமும் உன் கூட போன்ல பேசுறியா? ஓகே தானே? ஓகே.